Hi friends, welcome to Furgalata Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மலாய் பிரெட் ரோல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். பால் கொதிச்சு வர வரைய வெயிட் பண்ணலாம். பால் இப்ப நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல 1 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா கரையிற வரைய வெயிட் பண்ணனும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் அது கூட ஏலக்காய் கொஞ்சமா இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா yellow ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வாட்டி கொதிச்சு வர வரைய வெயிட் பண்ணனும். இப்போ இந்த மலாய் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ப்ரிப்பரேஷனுக்காக நான் கொஞ்சமா பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வர வரை வெயிட் பண்ணலாம். அது வரைய நல்லா ஒரு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சர் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கிண்டிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா கட்டியாக இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதோ இந்த மாதிரி பேனை விட்டு தனியாக செப்பரேட் ஆகி வரணும். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸோட ஓரம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரோல் பண்ணிடலாம். வாட்டர் வச்சு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ரோலையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய் மில்க் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மலாய் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக கொஞ்சம் செரிஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மலாய் பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.